காங்கிரசுடன் எங்களை ஒப்பிடாதீர்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆபாசமாக பேட்டியளித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற காங்கிரஸ் நன்றி கூட சொல்லாமல் தவேகாவுடன் இணைந்தது என்றும் அவர்களுடன் எங்களை ஒப்பிடாதீர்கள் எனவும் ஆவேசமாக கூறினார். 24 மணி நேரத்துக்கு அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களை கம்பேர் பண்றீங்க? தொடர்ந்து பேசிய வைகோ, திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தது மதிமுக தொண்டர்களை வருத்தமடைய செய்ததாகவும் கூறினார். மற்ற கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு 4 இடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டதாக கூறிய வைகோ, நான் உயிரை கொடுத்து பிரச்சாரம் செய்த 34 தொகுதிகளில் 24 தொகுதியில் திமுக வென்றதாகவும் கூறினார். திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்கிறதா என்பது குறித்து பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என துரை வைகோ கூறியது குறித்த கேள்விக்கு, தங்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு திமுக நிர்பந்தித்த ஆதங்கத்தில் துரை வைகோ பேசியிருப்பார் எனவும் கூறினார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா பெற்று ஒரு இடம்தான் ஜெயித்தது. அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அதை போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டு 2 இடங்கள் தான் வென்றார்கள். எனவே எங்களுடைய மனதிலே இப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எதுவாயினும் இது போன்ற தொண்டர்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் ஜூன் 27ஆம் தேதி நாங்கள் நடத்த இருக்கிற பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்படும்.